தங்கங்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொன்னால் நீங்கள் கேட்கணும். அவங்க நினைப்பாங்க, அதுக்கு தொல்லை தாங்க மதையாம தானடா இந்த நாடகத்தில் முன்னாடி உட்காந்துருக்கோம், இவன் வேற ஞாபகப்படுத்துகிறான்னு நினைப்பீங்க. தாயினுடைய தகப்பனுடைய அருமை இப்போ தெரியாதப்போ, நீ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் அந்த அருமை தெரியும். இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. எம்கேஆர்னு ஒருத்தன் அன்னைக்கு வந்து சொன்னேன்னு உங்களுக்குலாம் தெரியும். இப்போ யாராவது சின்ன பையல்கிட்ட போய் தாய் சொல்லுது இந்த கடைக்கு போயிட்டு வாடான்னா அவன் என்ன சொல்கிறேன், வேலை மஜரை பாருன்றேன். அப்போ அந்தளவுக்கு உனக்கு வளர்ந்துருச்சா, இல்லை அறிவு வளர்ந்துருச்சான்ட்டு? சிரிப்பு இல்லை, சிந்திப்பு. தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு குருநாதர் யாருன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார். வாத்தியாரெல்லாம் பாவம். இப்போ பிள்ளைகளை கிளப்புறதுக்கு தாய் கஷ்டப்பட்டுச்சு. ஆமாண்ணே. 2 இட்லியை பிணைஞ்சுக்கிறோம். ஒரு 1/2 ஹவரில் மஞ்சள் கலரில் ஒரு லாரி வரும், சாரி ஒரு வேனு வரும். அதில் அந்த ஆத்தா ஊட்டம், சுச்சு சுச்சு ராகுல் ஒரு வாய் வாங்கிக்கங்க. அவன் வேணாம், ஏய் வாங்க மாட்டேன். தாவார் உங்கள் அப்பையும் படுத்துக்கிட்டு பாரு பூச்சாண்டி, பெத்த தகப்பன் பூச்சாண்டி. மை காட், பெத்த தகப்பன பூச்சாண்டின்ற. அப்புறம் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா 2 தடவை கெஞ்சும், 3ஆவது தடவை வாங்கலைன்னா இதுவே 3 இட்லியை திண்டு குசி விட்டு போய் சிரிக்காதிய. என்ன திங்கும் போதே குசு வருமா? குட் கொஸ்டின். தலைவி மாட்டுக்கு சென ஓடுற டாக்டராக இருப்பேன் போலடா, எப்படி கொஸ்டின் கேட்குறியான் பாரு. அப்போ குழந்தைங்களை கிளப்பும் போது கஷ்டமாக இருக்குது. இவன் வீறுன்னு அழுது பிள்ளைக்கு மூஞ்சிலாம் வீங்கி போயிடும். அங்கே போனவுடனே இவன் பாதி வயிற்றால போயிடுவேன். அங்கே ஒரு ஆயாமா வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க எல்லாரும், மாணவர்லாம் அடிக்கக்கூடாதுன்னு. அடியாத பிள்ளை படியாது. அன்னைக்கெல்லாம் சிவகங்கை மாவட்டம் மல்லலில் நான் படித்தேன். எங்கள் வாத்தியார் அவள் அடிப்பார். லீவுக்கு எம்கேஆர் 45 உரியாமட்டை வெட்டிட்டு விடாண்டுவார். பனைமரத்தில் அப்படியே தாண்டு மரம் போட்டு வெட்டிட்டு செதிக்கு பூவெல்லாம் வரைஞ்சி கம்பை கொண்டு குடிப்பேன். அந்த கம்பில் முதல் அடி நான் தான் வாங்குவேன். சூப்பரப்பு செருப்பு. அது வேற விஷயம், நான் படிக்க மாட்டேன், அடித்தார். அதனால இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக இருக்கேன். படிப்பு உள்ள கலையை கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வாத்தியார் திங்கக்கிழமை ஆனால் போக மாட்டார் பள்ளிக்கூடம். வாத்தியார் பொண்டாட்டி கிளம்பிருச்சு. உப்புமாவை கருக விட்டு கிண்டி வாத்தியார இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றார் வாத்தியார். ஹலோ திங்கக்கிழமை நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். வாத்தியார் போக மாட்டேன். உடனே வாத்தியார் பொண்டாட்டி ப்ரெஸ்ஸில் மட்டும் மிளகாப்பொடியை தடவி, சாரி ப்ரோ கோல்கட்டை தடவி கிரிச்சு பிடிச்சி விளக்கி விட்டு செம்பில் தண்ணியை ஊற்றி வாயை கொப்பளிச்சு அது உப்புமாவை பிணைஞ்சிக்கிட்டு, செல்லக்குட்டி திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களா? யார? வாத்தியார. போயிடுவீங்களா? 5 நாள் தானா, அப்புறம் சனி ஞாயிறு லீவா? வாத்தியார் அடம் பிடிக்கிறான், நான் போக மாட்டேன். பயல ஊரா ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க, இவங்க கிளம்பிட்டாங்க. அதனால முதல்ல வாத்தியார் நேரு வழியாக கேட்ட கம்பி கேட்டதை திறந்து ஸ்கூலுக்கு போவார். எல்லாரும் எந்திரிப்பாங்க, குட் மார்னிங் சார். இப்போ வாத்தியார் அப்படி கிடையாது, செவத்தில் குதிக்கிறாரு. இவங்க நேரு வழியில் எதுவும் நெறிஞ்ச முள்ள பதைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள்லாம் இருக்கீங்களே, வாத்தியார் வந்த உடனேயே காலையில் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வாத்தியார் வர்றாருன்னா, வணக்கம் சார், குட் மார்னிங் சார். வாத்தியார் சொல்லுவார், மாணவ செல்வங்களை உங்களுக்கு நான் பாடம் எடுக்க போகிறேன், தைரியமாக எடுங்க. 1 மணி நேரம் வேணாம் சார், 2 மணி நேரம் எடுங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாங்க. வாத்தியாரை உள்ள நுழைஞ்சவனே இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. வந்துட்டேன், அறுப்பேன்டா. என்னடா அறுப்பேன்டா? ஏன்டா விமல் அறுப்பேன். இவனுக்கு சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. சொல்லக்கூடாது, சிரிப்புக்கல்ல, இதுதான் உண்மை. நான் உண்மையை தான் பேசுவேன். ஆனால் வாத்தியார் உங்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். என்னையை பொறுத்தளவு ஆசிரியர் பெருந்தகை தாய் தகப்பனுக்கு அப்புறம் யாருன்னா அவங்க தான். கைதட்டலாம். நன்றி.